Hey guys, what's up and welcome back to my channel Beauty Trends Summer. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் healthy and happy இருக்கீங்கன்னு. இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது என்னோட 2023 ஓட best picks of makeup products. நான் யூஸ் பண்ணதுல எனக்கு தி பெஸ்டா வந்துட்டு வர்க் ஆன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம 2023 ல வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணிருக்கேன். அத பத்தின ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணனும்னு நினைச்சேன். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க and என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் நிஷா பியூட்டி ட்ரெண்ட்ஸ் தமிழ். இப்போ நம்ம டக்குனு வீடியோக்குள்ள போலாம். சோ இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பிக் பண்ணேன் இந்த ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா போயிட்டே இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸுமே இருந்தது. அதுல வந்துட்டு நான் தி மோஸ்ட் நிறைய யூஸ் பண்ணது லைக் வந்து பிடிச்சு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸும் இருக்கு. லைக் சிலது வந்து பாத்தீங்கன்னா தீக்காவும் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸும் இருக்கு. அது வந்து நான் இந்த லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கேன்னு எனக்கு சரியா தெரியல. பட் எனிவேஸ் அது வந்துட்டு வீடியோல வந்ததுன்னா நான் சொல்றேன். நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பாத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு என்னோட பேட்டரி வந்து லோன்னு சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட்ஸுமே கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கடகடன்னு போலாம்னு நினைக்கிறேன். சோ அந்த வகையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு கார்மேசியோட இந்த ரேசர்ஸ் தான். சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஒரு ஷாப்பிங் ஹால்மே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சோ இந்த ஐப்ரோ ரேசருக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஃபேஷியல் ரேசர் வாங்கணும்னு சொல்லிட்டு. சோ இது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப சூப்பரா வந்துட்டு ஒர்க் ஆயிருந்தது. அண்ட் என்னோட ஃபேவரட்டா வந்துட்டு வருது ஐப்ரோ ரேசரை விட எனக்கு வந்துட்டு இந்த ஃபேஷியல் ரேசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட வேலையை வந்துட்டு ரொம்ப குவிக்கா பண்ணிடுது. என்னால சீக்கிரமா வந்துட்டு என்னோட ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும்னாலே எனக்கு வந்துட்டு போரிங்கான ஒரு வேலையாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்ததுக்கு அப்புறமா என்னோட வேலையை ரொம்ப குவிக்கா ஆக்குறதுனால ஹேர் ரிமூவ் பண்ணணுமா அப்படியே டக்கு நான் ரிமூவ் பண்ணிடுவேன். சோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஆகுதுன்னா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 5 மினிட்ஸ்ல என்னால அவ்வளவு குவிக்கா பண்ண முடியுது. ஏன்னா பிளேட் ரொம்ப ப்ரொடெக்டிவாவும் இருக்கு. சீக்கிரமாவும் நம்மளோட ஹேர்ஸ் வந்துட்டு ப்ராப்பராவும் வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. சோ இந்த ரேசர் வச்சுதான் இன்னைக்கு நான் வந்துட்டு என்னோட ஐப்ரோஸ்மே பண்ணிருக்கேன். சோ நல்லாவே வந்துட்டு ஐப்ரோஸ் என்னால பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. லைக் நம்ம வந்துட்டு ஐப்ரோஸ் எங்க கட் பண்ணிட்டு போறோமோ அந்த மாதிரி இருந்தது. பட் யூஸ் பண்ண வந்து ஒரு ப்ராக்டிஸாவே ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஐப்ரோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை வச்சுதான் வந்துட்டு இன்னைக்குமே நான் பண்ணிருக்கேன். ஸோ எஸ் 2023 ஃபர்ஸ்ட் ஃபேவரட் பிக் இது. ஸோ நான் வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராடக்டா நான் வரல. எது என் கைக்கு ரேண்டமா மாட்டுதோ அப்படிதான் நான் வந்துட்டு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து லெங்தி ஆக்காம கொஞ்சம் கடகடன் ப்ராடக்ட்டுக்கு போலாம் அப்படின்னு தான். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா NY Baeயோட இந்த டியூயி ஃபேஸ் மிஸ்ட் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைலரானிக் ஆசிட்மே இருக்கு. நான் வந்துட்டு ஐ திங்க் ப்ராடக்ட் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் இவ்வளோதான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் மிஸ்ட். அண்ட் அகைன் வந்துட்டு ஃபேஸ் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னும் போது டக்குன்னு இதை எடுத்து ஃபேஸ்ல வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்றோம்னா ஸோ நம்ம ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்டா வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிடுது. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு மேக்கப் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடியுமே நீங்க வந்து இந்த ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணீங்கன்னா உங்க மேக்கப்க்கு நல்லா வந்துட்டு ஒரு பேஸா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுல இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு அட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்மெல் தான். அப்படியே வந்து ஒரு பர்ஃபியூம் ஸ்மெல் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு லைக் என்ன சொல்றது, மூட் ரொம்ப கொஞ்சம் டவுனா இருக்கிறேன், ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு, கொஞ்சம் எந்துவாக்கிக்கணும் எனக்கு அப்படின்னா டக்குன்னு நான் வந்து இந்த ஸ்ப்ரே எடுத்து அப்படியே ஃபேஸ்ல வந்து அடிச்சுப்பேன். நான் மேக்கப் பண்ணியிருந்தாலும் சரி மேக்கப் பண்ணனாலும் சரி இதை ஃபேஸ்ல அடிச்சோடனே இன்ஸ்டன்டா எனக்கு வந்து அந்த ஒரு ஹைட்ரேஷனை கண்ணாடியில பார்க்கும்போது நானுமே கொஞ்சம் எந்துவாயிடும். அது மட்டும் இல்லாம இதுல வர அந்த ஸ்மெல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப நேரத்துக்குமே இது வந்து லாஸ்டும் ஆகுது. அடுத்ததான் வந்துட்டு நான் கொஞ்சம் கடகடன்னு போலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்துட்டு மிஸ் கிளேரோட இந்த ஒரு ஐப்ரோ கிட் தான். ஸோ நிறைய வீடியோஸ் நீங்க வந்து என்ன பார்த்துருப்பீங்க. இதை நான் யூஸ் பண்ணியிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐப்ரோ கிட் என்கிட்ட இருக்கிறதுல எனக்கு வந்து இதுதான். இதை நான் வந்து நிறைய யூஸ் பண்ணிருப்பேன். லைக் என்ன சொல்லுவோம், தார்மார்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். அண்ட் எல்லா ஷேட்ஸுமே நான் வந்து பெருசா யூஸ் பண்ணல. இதுல ரொம்ப யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரவுன் ஷேட் தான். ஐப்ரோஸ் வந்துட்டு சீக்கிரமாவே இது வந்துட்டு ஃபில் பண்ணிடுது. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஐப்ரோஸ் கொடுக்குது. இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த ஒரு இதை யூஸ் பண்ணல, நான் வெட்டன் வெல் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்சோ இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் கொடுக்குறாங்க. ஒரு சைடு ஸ்பூலி அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம ஐப்ரோஸ் அப்ளை பண்ற மாதிரியான ஒரு அப்ளிகேட்டர், ஆங்கிள் பிரஷ். அண்ட் எஸ் இதுவே வந்து ரொம்ப ரீசனபிளான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. அண்ட் கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு எல்லாரோட கிட்ல இருக்கணும். அண்ட் எஸ் என்கிட்டயும் இது வந்து இருக்கு. எங்க டிராவலிங் போனாலுமே நான் வந்துட்டு இதை என் கூட கேரி பண்ணிப்பேன். எஸ் இது வந்துட்டு கொஞ்சம் டிராவல் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்டும் கூட. நல்லா வந்துட்டு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஷேட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது மூணுமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இது வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இது மூணுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ ஷேட்ஸ்மே வந்துட்டு வெரைட்டிஸா இருக்குது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். பேக்கோடது முக்கியமா வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா உங்க ஸ்கினை நல்லா வந்துட்டு மாய்ஸ்சரைஸ்டாவும்
நரிஷ்டாவும் வச்சுக்கும், ஸ்கின்னை ட்ரை ஆக்காம பாத்துக்கும், பேட்சி ஆக்காது அண்ட் ஆல்சோ கேக்கி ஆக்காது. நீங்க ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு உங்க ஸ்கின்ல வந்து ஸ்டேயா இருக்கு. யூடியூப் வீடியோஸ்க்கும் சரி, நான் வெளில எங்கேயாவது ஃபங்க்ஷன் போறேன், நார்மலா நான் எங்கேயாவது வந்து ஒரு அவுட்டிங் போறேன்னா கூட இந்த ஒரு ஃபவுண்டேஷன் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் எஸ், என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷனும் ஆயிடுச்சு 2023ல. அண்ட் டெஃபினட்டா இது வந்து 2024மே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபவுண்டேஷனே நான் வந்து சொல்றேன். பேக் வந்து யூஸ் பண்ண மாதிரி நான் வந்துட்டு ஃபிட்மி யூஸ் பண்ணேன். இது வந்துட்டு புது ஃபிட்மி இப்ப நான் வந்து வாங்கினேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. சோ அந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு டக்குன்னு ஒரு கெட் ரெடினாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஃபவுண்டேஷன் தான் வந்துட்டு என் கைக்கு வரும். சோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டேன், இதுவும் யூஸ் பண்ணிட்டேன். பட் லைக் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனை விட நான் அதிகமா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்மி தான். ஏன்னா இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு குவிக்கா நம்ம வந்து ரெடி ஆகணும், மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னா கூட இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு நம்ம ஃபேஸ்ல இருக்கிற ஏதாவது மார்க்ஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையுமே வந்துட்டு கரெக்டும் பண்ணிடுது. எஸ், இது வந்துட்டு எப்பவுமே என்னோட ஃபேவரட்டா இருந்துட்டு வருது. என்னோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா 228. ரீசெண்டா தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் நைக்காவோட பிங்க் ஃப்ரைடே சேல்ல. அடுத்ததா வந்துட்டு பேக்கோட இந்த ஒரு மேக்கப் ஃபிக்ஸர், இதுமே நான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிருப்பேன். ஆல்மோஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப கம்மியா தான் இருக்கும், அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து இவங்க சொல்ற மாதிரி மைக்ரோ ஃபினிஷ் மேக்கப் ஃபிக்ஸர். ஸோ ஃபேஸ்ல நீங்க ஸ்பிரிங்கிள் பண்ணீங்கன்னா அந்த வாட்டரியாவே இருக்காது, ஃபுல்லா உங்க மேக்கப்பை வந்து கவர் பண்ணிடும். ஏன்னா இவங்களோட இந்த நாசல் வந்துட்டு ஆல் ஓவர் தி ஃபேஸ்ல கவர் பண்ற மாதிரி இப்படி ஸ்ப்ரே ஆகும். உங்க ஃபுல் ஃபேஸ் வந்துட்டு இமீடியட்டா கவர் ஆயிடும். ஸோ இப்போ ரீசெண்டா நான் வந்துட்டு என்னோட ஃபேவரட் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேல வந்துட்டு இதை வந்து ஆட் பண்ணிருப்பேன். ஸோ இந்த 23ல வந்துட்டு நிறைய வந்து நான் அதை யூஸ் பண்ணேன். அண்ட் இதுக்கு முன்னாடியே நான் வந்து வாங்கியிருக்கேன். பட் இந்த தடவை தான் 23ல தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லணும். என்னோட ஃபேவரட்டான ஒரு செட்டிங் ஸ்ப்ரேவும் ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்துட்டு ஐ ஷேடோன்னு வரும்போது நான் நிறைய ஐ ஷேடோஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுவேன். பட் டக்குன்னு வந்து ஒரு கோ டு அப்படின்ற மாதிரியும் சரி, எங்கேயாவது பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போதும் சரி, ஒரு சிம்பிளா வந்து கெட் ரெடி ஆகணும்னா என் கைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஐ ஷேடோஸ் தான் வந்தது. அண்ட் 23ல வந்து நான் இது நிறையவே யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ முக்கியமா வந்துட்டு இந்த ஒரு ஐ ஷேடோ பேலட் நான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து டோட்டலா வந்துட்டு 9-in-1 பேலட்னு வரும். இதுலயே வந்துட்டு இந்த மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் அண்ட் ப்ரௌன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட் ஷேட் அண்ட் 4 ஷிமரி ஷேடுன்னு நினைக்கிறேன். 5 ஷிமரி ஷேடா ஆர் 5 மேட் ஷேட் அண்ட் 4 ஷிமரி ஷேடோட வருது. கொஞ்சம் ரோலிங் ஆகுது, ஏன்னா காலையில இருந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கனால. ஸோ எஸ், இது வந்து நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து இந்த ரீலோடட் வெல்வெட் ரோஸ் பேலட். இது வந்து பாத்தீங்கன்னா 2023ல பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பேன். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். அண்ட் ஆல்சோ ஷிமரி ஷேட்ஸ்மே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பிங்க் ஷேட் அண்ட் இந்த ஒரு பிரவுன் ஆன்டிக் மாதிரி ஒரு ஷேட் இருக்கு இல்லைங்களா, அது. அண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். அண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன் இதுல. ஸோ அகைன் வந்துட்டு என்னோட 2023யோட ஒரு ஃபேவரட் பிக் வந்து இந்த ஒரு ஐஷேடோ பேலட். அடுத்ததான் வந்துட்டு பிளஷ்ன்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கே பியூட்டியோட இந்த ஒரு பிளஷ் தான் நான் வந்து நிறைய யூஸ் பண்ணிருப்பேன். இது மாதிரி நியூட் ஷேட். ஆக்சுவலி இந்த ஷேடே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் நியூட் ஆக்சுவலி. சோ இந்த ஒரு ஷேட் நான் நிறைய யூஸ் பண்ணிருப்பேன். ரொம்ப வந்து ஒரு சட்டிலா இருக்கும் ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது, ரொம்ப பிளஷ் அப்ளை பண்ண மாதிரியும் இருக்காது. அந்த ஒரு நோ மேக்கப் லுக்குக்குலாம் வந்து இது சூப்பரா ஒர்க் ஆகும். லைக் ஐ எம் நாட் தட் பிளஷ் கேர்ள், பட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் நல்லா ஒரு கெட் ரெடி ஆயிட்டு போகணும்னு தோணும்ல, அப்பெல்லாம் நான் யூஸ் பண்ற பிளஷ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இதுமே நான் வந்துட்டு வாங்கி எனக்கு ஆகுது ஒரு 2 years கிட்ட ஆகுது. பட் இந்த வருஷம் தான் நான் வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணிருப்பேன். சீம்லெஸ் ஃபினிஷ் கொடுக்கும் நம்மளோட சீக்ஸ்ல வந்துட்டு அப்ளை பண்ணும்போது. அண்ட் அது ஒரு நியூட் ஷேட் அப்படின்றதுக்காக வந்துட்டு பாக்கிறதுக்கே வந்து ரொம்ப சட்டிலான ஒரு லுக் மாதிரியும் இருக்கும். அடுத்ததான் வந்துட்டு மஸ்காரால நான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா NY Bayல இருந்து இந்த ஐ லவ் மஸ்காரா அண்ட் மெபிலினோட இந்த ஒரு கொலோசல் மஸ்காரா. இது ரெண்டுமே நல்லாவே நான் யூஸ் பண்ணிருப்பேன். அண்ட் ஆக்சுவலி சொல்லணும்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றேன். பட் ரெண்டுமே வந்துட்டு ஒரு சூப்பரான மஸ்காரா. சோ இது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளாக் அண்ட் லாஷஸ் வந்து சூப்பரா கர்ல் பண்ணி கொடுக்கும், வால்யூமினஸ்டா காமிக்கும் அண்ட் ஆல்சோ லெங்தனாவும் காமிக்கும். சோ அந்த ஒரு 3 வேலையை வந்துட்டு இது செய்யுது. அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாஷஸ் லெங்தன் பண்ணுது, வால்யூமினஸ்டாவும் காமிக்கும். அண்ட் எஸ், எனக்கு இது ரெண்டு தான் வந்துட்டு இந்த இயர் நான் நிறைய யூஸ் பண்ணிருப்பேன்னு சொன்னோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லிப் பென்சில் சொல்லிடுறேன். லிப் பென்சில்ல வந்து பாத்தீங்கன்னா மெபிலினோட இந்த ஒரு கலர் சென்சேஷனல் ஷேப்பிங் லிப் லைனர். என்னோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா 120 ரிச் சாக்லேட். இது வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்ல வரும் ஓகேங்களா. இதுமே நான் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிருப்பேன். லிப்ஸ் வந்துட்டு அழகா லைன் பண்ணும், பட்டர் மாதிரி கிளைட் ஆகும் லிப்ஸ்ல.
அண்ட் ஆல்சோ நம்ம வந்துட்டு எந்த ஒரு லிப் ஷேட்ஸ்க்குமே வந்துட்டு இந்த ஒரு லிப் லைனர் வந்துட்டு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். முக்கியமா நீங்க வந்து நியூட் ஷேட்ஸ் எதாவது அப்ளை பண்றீங்கன்னா இது வந்துட்டு சூப்பரா ஒர்க் ஆகும். என்னோட எல்லா நியூட் ஷேட் லிப்ஸ்டிக்ஸுமே வந்துட்டு இது வந்துட்டு சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் இந்த காம்பினேஷனுமே நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு லிப் பென்சில், இதுல வந்து என்னோட ஷேட் டார்க் சாக்லேட் 12. அகெயின் இதுவுமே வந்துட்டு எனக்கு சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு லிப்ஸ்ல. அண்ட் இது வந்து பட்ஜெட்லயுமே இருக்கும். பிரைஸ் வந்து சம்வேர் அரௌண்ட் 45 or 50 rupees என்னமோ வரும். பட் நான் வந்துட்டு இந்த பாக்ஸ்ல இருந்ததுல வாங்கினேன். அண்ட் எனக்கு வந்துட்டு இவங்களோட எல்லா லிப்ஸ்டிக்ஸுமே ரொம்ப பிடிக்கும், எல்லா ஷேட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுவுமே நான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணேன். அண்ட் முக்கியமா இந்த ரெண்டு பென்சில்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூட் லிப்ஸ்டிக்ஸுமே வந்துட்டு சூப்பரா சூட் ஆகும். நீங்க வந்து எந்த அண்டர்டோனா இருந்தாலும் சரி, முக்கியமா நீங்க வந்துட்டு ரொம்ப டஸ்கியா இருக்கீங்கன்னா இந்த ரெண்டு ஷேட்மே வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ லிப்ஸ்டிக்னு வரும்போது நான் டக்குன்னு என்னால வந்துட்டு எல்லா ஷேட்ஸுமே பிக் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. நான் தனியா வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன் 2023 ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் ஃபியூ தான் வச்சிருக்கேன், டக்குன்னு எடுத்துட்டு வந்தேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் சொல்றேன். லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்ல நான் நிறைய யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லாக்மே 925 வந்து இந்த வெயிட்லெஸ் மேட் மூசஸ் லிப் அண்ட் சீக் கலர். ஸோ இதுல வந்துட்டு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நியூட் ஷேட் சூப்பரா இருக்கும். லிப்ஸ்ல அப்ளை பண்ணும்போது லைட் வெயிட் ஃபார்ம்ல ஒரு கிரீமியா இருக்கும். நம்ம லிப்ஸ்ல அப்ளை பண்ணும்போது இம்மீடியட்டா ட்ரை ஆகாது. பட் நம்ம லிப்ஸ்ல வந்து கொஞ்சம் என்னதான் ட்ரை ஆனாலும் கொஞ்சம் இந்த ஒட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். லிப்ஸை வந்துட்டு ஒரு மாதிரி பவுடர் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் சில லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். அந்த மாதிரி எனக்கு அப்ளை பண்றது பிடிக்காது. ஒன்னு லைட் வெயிட்டா இருக்கணும், ஆர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கணும், பட் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் இது. செகண்ட் திங் வந்துட்டு இந்த ஒரு பிங்க் ஷேட். இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு இந்த ஒரு ஷேட் பர்டிகுலர் ஷேட சொல்றேன். லிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே இருந்தாலும் நல்லா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு மேட்டா வேணும்னா அப்படியே அப்ளை பண்ணிப்பேன். ஆர் எனக்கு வந்து இந்த கிளாசி வேணும்னா இது அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு கிளாசி எல்லாம் போட்டேன்னா லிப்ஸ் வந்து நல்லா பிளம்பியா சூப்பரா இருக்கும் அந்த ஒரு காம்பினேஷன். ஸோ ஏதாவது நிறைய வீடியோ நான் அப்ளை பண்ணிருக்கேன், பட் நீங்க நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. ஏதாவது அப்கமிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த காம்பினேஷன் நான் சொல்றேன். இந்த ரெண்டு லிக்விட் லிப்ஸ்டிக் என்னோட ஃபேவரட்டா இருந்தது 2023ல. ஸோ அடுத்ததான் வந்துட்டு இந்த 3 புல்லட் லிப்ஸ்டிக் நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நியூட் ஷேட்ஸ் தான். ஸோ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து லாக்மே சொல்லிடுறேன். லாக்மேல வந்து இது வந்து அர்கன் ஆயில்ல 04 சாஃப்ட் மாவே. ஒரு சூப்பரான ஒரு லிப் ஷேட் இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு, தெரியுதுங்களா? ஸோ ஒரு சூப்பரான ஒரு நியூட் லிப்ஸ்டிக், ஒரு மாவே பிரவுன் ஃபேமிலியில வருது. இது வந்து லிப்ஸ்ல அப்ளை பண்ணா லைக் என்ன சொல்றது, நல்லா வந்து ஒரு கிளாசி ஃபினிஷும் கொடுக்கும். நம்ம வந்துட்டு லிப் கிளாஸ் தனியா அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேற எதுவுமே நம்ம லிப்ஸ் எல்லாம் போட தேவையில்லை. சிம்பிளா மேக்கப் பண்றோம்னா அதுக்குமே சூப்பரா இருக்கும். ஒரு கோடு லிப்ஸ்டிக்கா எனக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு. முக்கியமா ஹென்ரி ஸ்கூல் போகும்போது ரொம்ப லிப்ஸ்டிக் எல்லாம் போட்ட மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணிட்டு போவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லிப்ஸ்டிக், இது வந்து ஃப்ரம் மெப்ளின். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூட் நியூவான்ஸ் 657, இன்னொன்னு வந்துட்டு டச் ஆஃப் ஸ்பைஸ் 660. ஸோ இதுதான் அந்த ஒரு ஷேட். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொரு லிப் ஷேட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நியூட் நியூவான்ஸ், இதுவுமே சூப்பரா இருக்கும். நல்லா வந்துட்டு ஒரு பிரவுன் ஷேட். ரெண்டுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லிப் லைனரை போட்டுட்டு இந்த ரெண்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டீங்கன்னா இது வந்து மேட் ஃபினிஷ், கிரீமி மேட் கொடுக்கும். லிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவரால் லுக் வந்துட்டு சூப்பரா இருக்கும். இந்த ரெண்டு காம்பினேஷன், இந்த லிப் பென்சில் as well as வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணும்போது இது வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்லாம் கிடையாது, கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அகைன் நீங்க ரீடச் செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் உங்க லிப்ஸ்ல வந்துட்டு இது சூப்பரா ஒர்க் ஆக போகுது. லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாது. நல்லா அந்த ஒரு நரிஷ்டாவே வச்சிருக்கோம். மேட் தான், பட் நரிஷ்டாவே வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நான் நல்லாவே யூஸ் பண்ணிருப்பேன். அடுத்ததான் வந்துட்டு ஸ்ட்ரோப் கிரீம். மேக்கோட இந்த ஸ்ட்ரோப் கிரீம் நான் வந்துட்டு வாங்கிட்டேன் 2022ல நம்ம வாங்கினேன். பட் இது வந்து நல்லாவே யூஸ் பண்ணிருப்பேன். 2023ல ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணணும்னால இது யூஸ் பண்ணுவேன். மேக்கப்பே பண்ணல, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர், பிரைமர், அப்புறம் இந்த ஒரு ஸ்ட்ரோப் கிரீம் அப்ளை பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் குட் டு கோ. அந்த மாதிரி நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே நான் வந்து ஃபேஸ்ல வந்து இது யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அகைன் வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்ட்ரோப் கிரீம். இது வந்துட்டு 3300 நம்ம வருதுன்னு நினைக்கிற பிரைஸ், சரியா தெரியல. பட் இதுல வந்துட்டு சின்ன சைஸ்மே இருக்கு, நீங்க அதை வாங்கி கூட ட்ரை பண்ணலாம். பெட்டர் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா NYBL இருக்கு, அதுவும் நான் நிறைய யூஸ் பண்ணேன். பட் அதை விட இதுதான் நான் நிறைய யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ அந்த ஒரு ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் நம்ம அப்ளை பண்றோம்னா ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இது அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஃபவுண்டேஷன் கொடுக்கலாம், ஆர் ஃபவுண்டேஷனோட இதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம், மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம், பிரைமரோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, குயிக்கா ரெடி ஆகணும்னா நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரோக் கிரீம் நான் நல்லாவே யூஸ் பண்ணிருப்பேன். அடுத்ததான் வந்து கன்சீலர்னு வந்து பாத்தீங்கன்னா LA Girl இருந்து இந்த கன்சீலர், இந்த ஆரஞ்சு கரெக்டர் நிறைய யூஸ் பண்ணிருப்பேன். அண்ட் LA Girlோட இந்த ஒரு கன்சீலர், இதுல வந்து என்னோட ஷேட் வந்து என்ன தெரியுங்களா, பியூர் பேஜ்.
இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு தீர போகுது. ஆரஞ்சு கரெக்டர் நம்ம ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம், அதனால இது வந்துட்டு தீரல. இது வந்து நான் நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன், தீர மாதிரி இருக்கு. இது வந்து நீங்க ஒரு நல்ல கன்சீலர் வாங்கினா கூட நீங்க தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பிரைஸி தான் மற்ற கன்சீலரோட கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. பட் இது வந்துட்டு சூப்பரா இருக்கும், ஒரு சீம்லெஸ் ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு பெர்ஃபெக்டான வேல வந்துட்டு உங்களுக்கு கன்சீல் பண்ணி கொடுக்கும். சூப்பரா வந்துட்டு ஒர்க் ஆகும். மொத்தத்துல வந்துட்டு எனக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு ஸ்கின்ல. என்னோட ஐப்ரோஸை கரெக்ட் பண்ணணும்னாலும் சரி, என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது ஃபேஸ்ல இருக்குன்னா அதை கரெக்ட் பண்றதும் சரி, இது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஆரஞ்சு கரெக்டர் முக்கியமா சொல்லணும்னா இந்த கன்சீலர்ஸ்ல பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆயிடும். லைக் நம்மளுக்கு பிளெண்ட் பண்றதுக்கு இந்த சிரமமே கிடையாது. அந்த வகையில் இது சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ நைக்காவோட இந்த ஒரு பேலட் நான் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணேன் இந்த வாட்டி. முக்கியமா எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஷேட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது, மற்ற ஷேட்ஸ் நான் நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். இவங்களோட ஆரஞ்சு கரெக்டா அகைன் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா குவிக்கா பிளெண்ட் ஆயிடும். இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளோட வாங்க முடியல, கொஞ்சம் பிரைஸியரா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனித்தனியா கன்சீலர் இன்வெஸ்ட் பண்ண முடியல, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்துட்டு டோட்டலா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 6 ஷேட்ஸ் இருக்கு. பேலட்டோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் 02. 1 பேலட் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஐடியஸ் கலர்ஸ்மே வந்து கொடுத்துருக்கறனால நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரலாம். அது ஒண்ணுதான் வந்துட்டு பேலட்ஸா நம்ம வாங்குறோம்னா ஒரு பெனிஃபிட். அண்ட் எனக்கு வந்துட்டு இது என்னோட ஷேடுக்கு வந்துட்டு பெர்ஃபெக்டாவே வந்துட்டு மேட்ச் ஆகுதுல. நான் வந்து நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணது இல்ல, பட் சொல்றேன் உங்களுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகல நீங்க வந்துட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிளம்மோட இந்த ஒரு ஹைலைட்டர். இது வந்துட்டு அகைன் 2023 தான் வாங்கினேன். ஐ திங்க் ஒரு 4 to 5 months பேக் தான் நான் வாங்கிருப்பேன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஹைலைட்டர். இதை வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சீம்லெஸ்ஸான ஃபினிஷ் கொடுக்குது, ஒரு நேச்சுரல் ஃபினிஷாவும் இருக்குது. அந்த விஷயம் வந்து எனக்கு இந்த ஒரு ஹைலைட்டர்ல வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அகைன் நான் நிறைய ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், லைக் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் ஆர் வந்து சுகர் ஆகட்டும் ஆர் கே பியூட்டி ஆகட்டும் மேக் ஆகட்டும். பட் இவங்களோட பிரைஸ்ல வந்துட்டு இது வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகுது. 499 rupees தான் இது. 24 மிராக்கிள் பிரான்ஸ் வந்து என்னோட ஷேட் வந்து என்னோட ரீசன்ட் பிக்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 23ல நான் வாங்கி 23ல வந்து நல்லா யூஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹைலைட்டர். நடுவில் ஏதாவது கொஞ்சம் உளறு இருந்ததுன்னா உடச்சுக்கோங்க, பிகாஸ் வந்துட்டு கொஞ்சம் வேகமா வீடியோ வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்ததான் வந்துட்டு ஐலைனருக்கு நான் வந்துட்டு மெப்ளினோட அந்த கொலோசல் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். 23ல ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் 23ல நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். இது வந்து என்னோட எத்தனாவது டப்பானே தெரியல. இது மேபி ஒரு 4th டப்பா 3rd டப்பாவா கூட இருக்கலாம், ஏன்னா அவ்வளவு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 23லயுமே நான் யோசிச்சேன் எந்த ஐலைனர் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கோன்ட்டு. அகைன் எங்க இதுதான் வந்து, ஏன்னா இதுதான் நான் வந்து நிறைய யூஸ் பண்ணேன், அதனாலதான் வந்துட்டு இந்த வீடியோல நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்ததா வந்து பியூட்டி பிளெண்டரை நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வீடியோலயே. ஸோ பியூட்டி பிளெண்டர் இது வந்துட்டு பூனா ஸ்டோரோடது. லைக் 3 ஸ்பஞ்ச் நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் நான் வந்து நிறைய யூஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பேக்கோட கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு எனக்கு சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. லைக் என்ன சொல்றதுன்னா சூப்பரா வந்துட்டு பிளெண்ட் பண்ணுது. அண்ட் இது தண்ணியில போடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், தண்ணியில போடுறதுக்கு அப்புறமா நல்லா பெருசா இருக்கும், நல்லா ஸ்குவீஸியா இருக்கும். அண்ட் இது பிரஸ் பண்ணும் போதே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு சிரமமாவே இருக்காது. ஈஸியா என்னோட ஃபவுண்டேஷனை வந்து பிளெண்ட் பண்ண முடியுது, என்னோட கன்சீலரை வந்து பிளெண்ட் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ இது வெட்டா இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமா அந்த பவுடர் எடுத்து இந்த ஒரு ஸ்பஞ்ச்லயே வந்து என்னோட வேலையை கூட நான் முடிச்சிருவேன். ஸோ லைக் டிராவலிங்லாம் போகும்போது தனித்தனியா எடுத்துட்டு போக முடியாது இல்லைங்களா, அப்போ இந்த ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துட்டு போனாலே போதும். இதுலயே வந்துட்டு என்னோட மேக்கப் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகுது. எனக்கு இப்பவுமே என் கையில டச் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு சுத்தமா அவ்வளோ வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஒரு சூப்பரான பியூட்டி பிளெண்டர் இன் பட்ஜெட். ஸோ 3மே சேர்த்து எனக்கு என்ன பிரைஸ்ல நான் வாங்கினேன்னு தெரியல. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு அமேசான்ல அவைலபிளா இருக்கான்னு தெரியல. பட் பூனா ஸ்டோரோட கண்டிப்பா ஏதாவது வந்து ஸ்பஞ்ச் இருக்கும். நான் லிங்க் இருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வாங்கி தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். இன் பட்ஜெட்னே சொல்லுவேன். அதான் சொல்லிட்டு நீங்களா பேக்கோட கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு சூப்பரா ஒர்க் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததான் வந்து ரீசன்ட் பர்ச்சேஸ். அண்ட் ஆல்ரெடி நான் அந்த வீடியோல சொல்லிட்டேன் அந்த ஷாப்பிங் மால் ஷேர் பண்ணும்போது, இது வந்து என்னோட 2023யோட ஃபேவரட் பிக்ல இருக்க போதுன்ட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த 2 பிரஷ். அந்த வீடியோலயே இந்த பிரஷை பத்தி நான் ரொம்ப பேசிட்டேன். ஸோ இந்த வீடியோல ரொம்ப பேசுவேன் நான் நினைக்கிறேன். ஸோ எஸ் இது வந்துட்டு பேக்கோட 265 ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் பிரஷ். அண்ட் இது வந்துட்டு பேக்கோட 219 கன்சீலர் பிரஷ். ஸோ அழகா கன்சீலரை வந்துட்டு இது பிளெண்ட் பண்ணுது. லைக் எப்படி சொல்றதுன்னா அதே பிளேஸ்ல வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கு, சிரமமாவே இல்லை. அதே மாதிரி ஃபவுண்டேஷனை வந்துட்டு எனக்கு பிளெண்ட் பண்றதுக்குமே வந்து சிரமமா இல்லை. அழகா கொஞ்சமா எடுத்து கொஞ்சமா என்னோட ஃபவுண்டேஷனை வந்துட்டு பிளெண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் நார்மலா வந்துட்டு பியூட்டி பிளெண்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த பிரஷ் நான் வாங்கினதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இப்பெல்லாம் என்னோட வீடியோஸ் நீங்க பாப்பீங்க, மேக்ஸிமம் நான் வந்துட்டு இந்த பிரஷஸ் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததா பார்க்க போற ப்ராடக்ட் வந்துட்டு இது நான் சொல்லவே இல்லைன்னா என்னோட வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு சுகரோட இந்த 3-in-1 பேலட்.
இது நான் வந்துட்டு சூப்பரா யூஸ் பண்ணிருப்பேன், செம்மையா யூஸ் பண்ணிருப்பேன், தார்மாரா யூஸ் பண்ணிருப்பேன் தான் சொல்லணும். சோ இது 3-in-1 பேலட். சோ இதுலயே வந்துட்டு கான்டூர், ஹைலைட்டர், பிளஷ் இது மூணுமே வந்துட்டு எனக்கு சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு, வண்டரா ஒர்க் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லணும். இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட மேக்கப் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் டிராவலிங் எல்லாம் போகும்போது தனித்தனி பேலட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக முடியல, நான் வந்துட்டு இந்த பேலட் தான் வந்துட்டு எடுத்துட்டு போவேன். நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லிட்டேன், டிராவலிங் வீடியோஸ்ல நான் சொல்லிட்டேன், அண்ட் மேக்கப் வீடியோஸ்ல நிறைய வந்து நான் யூஸ் பண்ணிருப்பேன், நீங்களே பாத்திருப்பீங்க. அண்ட் எஸ் 2023ல இது பயங்கரமா யூஸ் பண்ணி என்னோட ஃபேவரட்டாவே ஆயிடுச்சு. சோ எஸ் கைஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு 23ல நான் ரொம்ப அப்சஸ் ஆன ப்ராடக்ட்ஸ். சிலது புதுசா ட்ரை பண்ணேன், சிலது முன்னாடியே வாங்கி 23ல தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நிறைய யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸும் இருந்தது. இதோட இந்த வீடியோ வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நான் கிளம்புற இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. See you all. Take care. Bye.